மனிதன் எப்பொழுது விழுந்து போகிறான்? தான் திட்டமிட்டு வாழ ஆரம்பிக்கிறான் பாருங்க, அன்னைக்கு தான் விழுந்து போறான். மனுஷன் எப்ப வாழ ஆரம்பிக்கிறான்? தேவனோடு வாழ்வதுதான் என் திட்டமே அப்படின்னு வரான் பாரு, அங்கதான் எந்திரிக்கிறான். கையத்தட்டே. வாழ்க்கையில ஒரே ஒரு திட்டமிட வேண்டும் என்றால் அந்த திட்டம் என்னவா இருக்குன்னு தெரியுமா? நான் கர்த்தரை சார்ந்து வாழணும் என்பதா இருக்க வேண்டும். வாய்க்கால் எவ்வளவு பெரிதா இருக்கிறதோ அவ்வளவுதான் அந்த அந்த பள்ளத்தாக்கில் என்ன செய்யும்? தண்ணீரால் நிரம்பும். ஆகவே உங்கள் வாய்க்கால்களை பெரிதாக்குங்கள், உங்கள் எண்ணங்களை பெரிதாக்குங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் குறைவுகளோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசு எனக்கு கொடுத்த கிரயம் குறைவான கிரயம் அல்ல, அது கடைசி சொட்டு இரத்தத்தையும் அவர் எனக்காய் கொடுத்தபடியினாலே. நீங்க கீழ்ப்படிதலின் பிள்ளைகள் லிஸ்ட்ல தான் இருக்கிறீங்க. அப்ப என்ன சொல்ல வரீங்க சார்? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இடத்துல தான் கிரியை செய்ய முடியும்னா, என் வீட்டிலையும் என் வாசல்லையும் குடும்பத்திலையும் பிசாசு கிரியை செய்ய முடியாது. ஏனென்றால் நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். இயேசு அதை கண்டுபிடிச்சார். இயேசு கண்டுபிடிச்சார். பாருங்க, ஒருத்தன் லேகியன் ஒருத்தன் ஏறக்குறைய 6000 ஸ்பிரிட். அவன் வரும்போதே நீ யாருன்னு கேட்கும்போது நாங்கள் அப்படி கோரஸா பேசுறான். என்னடா சிங்கிள் சோலோ வாய்ஸ் வராம கோரஸா வருதுன்னா 6000 நம்பர் சார் அப்படி வர. ஒருத்தன் வாயை திறக்கிற 6000 வாய்ஸ் வெளியே வருது. மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுது? இது மென்டலி டிஸார்டர் அப்படின்றாங்க. அங்கே ஒரு மென்டல் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். கர்த்தர் சொன்ன ஒரு ஆவி, அது ஆவி. கையத்தட்டு ஆவி. சேகா மாரா ஹாம்தி நாமா சாந்துரா பரா பரா பரா. ப்ராஃபட் எசேக்கியா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவார், சிறு பிள்ளைகள் கூட தேவையில்லாமல் தொடர்ந்து அழுதுகிட்டு இருந்தால் அதுக்கு பின்னாடி ஒரு ஆவி அந்த பிள்ளையை கிரியை செய்யுது. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கடிந்து கொண்டீங்கன்னா அந்த பிள்ளை சூப்பராக தூங்கிடுங்க. கைத்தட்டு ஒரு காமேன். யா யா there is a spirit. அவன் ஒரு கொலகார பாவி, எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ண வருவான். நீங்கள் குனிகிற வரைக்கும் கொட்டிக்கிட்டு தாங்க இருப்பான். நீங்கள் நிமிர்ந்து நிற்கிறீங்க பாருங்க, அன்னைக்கு தான் வெளியேறான். எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி. கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு ஆமென். அப்ப இயேசு சொல்றாரு, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தனது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நீங்க கை தட்டுங்களேன், நிமிர்ந்து கையை தட்டுங்களேன். ஆமா, பலவீனப்படுத்துற ஒரு ஆவி. அப்ப இந்த அம்மாட்ட பேசும்போது ஆவினே அவர் பேசல, ஸ்திரீயை உன் பலவீனம்னு பேசுறாரு. நல்லா கவனிங்க, ஆவியை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அதை பத்தி ரொம்ப பேசிக்கல அவரு. ஆனா ஒண்ணு தெரியுது, இவர் பண்ற ஜபம் எல்லாம் அவனுக்கு எதிரானது. இவர் பண்ற கட்டளைகள் அங்க கொடுக்கும்போது பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லும் போது அவருடைய மனதிலே இது தேவனால் உண்டானதல்ல, இது இட் இஸ் பை த அன்கிளீன் ஸ்பிரிட், இட் இஸ் பை டெவில் அப்படின்ற புரிந்து கொண்டு அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது அவனுக்கு எதிராக தான் உச்சரிக்கிறாய். அதாவது நேராக அவன்கிட்ட எதிராக நீங்கள் பேசணும் கிடையாது. நீங்கள் இந்த வியாதிக்கு எதிராக பேசினாலும் உங்கள் மனதில் மறந்துடக்கூடாது, இதுக்கு பின்னாடி ஒரு நபர் இருக்கிறான். நீங்கள் சொல்லுகிற வார்த்தை இந்த நபரை துரத்துகிறது, இந்த ஆளை சுகமாக்குகிறது. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். எல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொரு வியாதிக்கு பின்பாகவும் சொல்லுங்க, ஒவ்வொரு வியாதிக்கு பின்பாகவும் ஒரு நபர் இருக்கிறான். ஆமென் ஆமென் ஆமென். அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். தட்ட 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 நடக்க ஆரம்பிச்சிடும். கையை தட்டுக்கும் போது இருக்கு. என் வாழ்க்கையில் என்னைக்கு நான் அதை கண்டுபிடிச்சேனோ அன்னைக்கு என்னை சுற்றி பல மேனிஃபெஸ்டேஷனை பார்க்குறேன். பல மேனிஃபெஸ்டேஷனை நான் பார்க்குறேன். பிசாசு அலைக்கழிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன், தெரித்து ஓடுகிறதை பார்க்கிறேன். ஏன்னா இயேசு வந்ததுக்கப்புறம் பாருங்க, நிறைய பிசாசுகள் வெளியே இருக்கிறது. மல்கியா வரைக்கும் எந்த பிசாசையும் காணோம். இயேசு வந்த உடனே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அம்புட்டு பெருச்சாலியில் என்ன செய்யுது? வெளியேறு. சார் கூட்டத்துக்கு வந்த பிறகு திடீர்னு சுற்றி இருக்குன்னு ஆடுறாங்க சார், பெருச்சாலியெல்லாம் வெளியேறு இயேசு நாமத்தில். சீரியஸா யூ ஆர் இந்த என்ன சொல்ல அதை க்ரோயிங் ப்ராசஸ், உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் டிரான்ஸ்ஃபார்மிங் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த வெளிச்சத்தில் இதெல்லாம் வெளியேறிக்கிட்டு இருக்குன்னு. ஆமாம், அது பாருங்க அப்படின்றப்ப கொஞ்சம் நேரத்தில் சரியாக போயிடும். அதுக்கப்புறம் எல்லாம் நார்மலாகிடும். சேகரா ஒருத்தன்ட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், தம்பி நீ இப்படி பண்ணணும் தம்பி, அப்படி பண்ணணும் தம்பின்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஒரு 25 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கிறேன்.
என்னுடைய அந்த அந்த இதுக்கு பக்கத்தில் வச்சு, கார் பார்க்கிங் பக்கத்தில். அவன் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் நான் பேசுகிற எதுவுமே அவனுக்குள்ளே என்ன செய்யலை, ஏறலை. உடனே சரி ஜோம் பண்ணுவோம் அப்படின்ட்டு தலையில் கை வச்சு தெரிஞ்சிருச்சு. அவன் காது ஏதோ ஒரு அவனை பேசிகிட்டு இருக்கும்போது தூக்கம் ஒரு மாதிரி இருக்குது. நின்று தான் கேட்குறான். அது அவன் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, அவன் திருமணம் சம்மந்தப்பட்டது. அவன் பஞ்சாயத்து சார். ஆனால் அவன் இன்ட்ரெஸ்டே இல்லை. அவன் கேட்குறான், பிரச்சனைக்கு தான் வந்திருக்கிறான், ஐயா ஒரு வழி சொல்லுங்கன்றான். வழி சொல்கிற நேரம் காது அடைச்சிருது அவன். அப்போ டக்குன்னு கையை வச்சு இயேசு நாமத்தில் அப்படின்னு இயேசு நாமத்தில் சொல்லி அந்த ஆவியெல்லாம் கடிந்து கொள்ளலை. அவன் ஜோமன் ஆண்டவரே இந்த சகோதரனுக்கு இருக்கிற தடைகள்னு சொல்லும்போது டம்முன்னு விழுந்துட்டான். விழுந்தவன் தண்ணியை தெளிச்சு எழுப்புனா, என்னண்ணே எல்லாம் பிரைட்டாக இருக்குண்ணா. உடனே சரிப்பா நான் சொன்னது ஞாபகம் இருக்கா, நீ என்னென்ன சொன்னீங்கன்றான். நடந்த சம்பவம் திரும்ப முதல்ல நான் திரும்ப உடனே நான் அவனை சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னே இப்போ நீங்கள் பேசுறது எனக்குள்ளே போதுனே, இவ்வளோ நேரம் எனக்குள்ளே போகலனேண்ணா. அப்போ பாருங்கள், தேவனுடைய மனிதர்கள் நீங்களாம் தேவனுடைய மனிதர்கள். நீங்கள் போகும்போது உங்கள் குறைவுகளுக்கு பின்பாக இருக்கிற அசுத்தாவியில் விலகி ஓடுகிறது. கரங்களை கட்டி கத்தர் கண்டு சொல்லுவோம். அந்த பிசாசுகள் உங்களிடத்தில் வேலை செய்வதற்கான உரிமை அவைகளுக்கு இல்லை என்பதை இந்த மாலை வேளையில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அவைகளால் உங்கள் மீது கிரியை செய்ய முடியாது. உங்கள் வீடுகள் இருப்பதற்கான எந்தவித அதிகாரமும் அவனுக்கு கிடையாது. ஏனென்றால் பைபிள் தெளிவாக சொல்லுது. வாசிப்போம். எபேசியர் 2:2. எபேசியர் 2:2. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பிசாசுக்கு எங்கே அதிகாரம் இல்லை என்பது இங்கே தெளிவாக இருக்கு. வாசிங்க திரும்ப அந்த இடத்துல. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. அது வரைக்கும் கோடு போடணும். கோடு எங்க போடணும்? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி. அது வரைக்கும் போடலாம். அப்ப இந்த ஆவி யார்கிட்ட கிரியை செய்ய முடியும்னா, கிரியை செய்யலாம் அப்படின்னா, முடியும்ன்ற கூட தப்பு, அது அடுத்த ஸ்டேஜுக்கு வரேன். கிரியை செய்யலாம்னா கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் தான் அது வேலை செய்ய முடியும். உடனே இப்போ உங்கள் காதில் இருக்கு, நீ கூட சில நேரம் கீழ்ப்படியாமல் பிள்ளையார், இது ஒரு ஆவி, அதை பிடிக்கணும். நீ கூட சில நேரம் கீழ்ப்படியாமையின் பிள்ளையா தானே இருக்கிற. அப்போ இங்கே தான் இந்த விளக்கத்தை ஆவியானவர் உங்களுக்கு தராரு. நீ கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் லிஸ்ட்டில் உன் பேரே கிடையாது. உங்கள் லிஸ்டெல்லாம் பேரெல்லாம் கீழ்ப்படிந்த பிள்ளைகளுடைய லிஸ்ட்டில் தான் இருக்குது. கைத்தட்டுங்க, வசனம் காட்டுறேன். முன்னாடி கைத்தட்டி கத்தர் நன்றி சொல்லுங்க. ஆமென் 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 ஆமென். 100 வசனம் இருக்குது. நீங்கள் கீழ்ப்படிதலின் பிள்ளைகள் லிஸ்ட்டில் தான் இருக்கிறீங்க. அப்போ என்ன சொல்ல வரீங்க சார்? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இடத்துல தான் கிரியை செய்ய முடியும்னா, என் வீட்டிலையும் என் வாசல்லையும் குடும்பத்திலையும் பிசாசு கிரியை செய்ய முடியாது. ஏனென்றால் நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். கரங்களை தட்டி கத்தர் கண்டி சொல்லுவோம். அப்ப நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளா கீழ்ப்படியாமை பிள்ளைகளா? பைபிள் என்ன சொல்லுது? வாசிப்போம். ரோமர் 6:16-17 வாசிங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? நீ எதுக்கு கீழ்ப்படிய அடிமையா கொடுக்கிறியோ அதுக்குத்தான் நீ அடிமையா இருக்கிற அப்படின்ற. நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு உன்னை ஒப்பு கொடுத்தா அதுக்கு அடிமை. சரியா? பாவத்துக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு கீழ்ப்படி நீ ஒப்பு கொடுத்தா நீ அதுக்கு அடிமை. இப்போ ஒரு சிலர் கேட்குறாங்க, சார் முந்தா நேற்று நான் இதுக்கு அடிமை சார், நேற்று நான் அதுக்கு அடிமை சார். ஒருத்தனுக்கு அடிமையானவன் இன்னொருத்தனுக்கு அடிமையாக முடியாது, இந்த எஜமானன் உன்னை விடுதலை செய்யாத பட்சத்திலே. சரி, இது இப்போ இந்த குழப்பமாக அடுத்த வசனத்தில் தீருது. இப்போ நீங்கள் எதுக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தீங்க? நீங்கள் மரணத்துக்கு எதுவான பாவத்துக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுத்தீங்களா? ஜீவனுக்கு எதுவான கீழ்ப்படி? இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ஆதாம் கீழ்ப்படிதலின் பிள்ளையா கீழ்ப்படியாமையின் பிள்ளையா? டக்குன்னு சொல்லுங்கள், கையை தூக்கி சொல்லுங்களேன். கீழ்ப்படிதலின் பிள்ளைன்றவங்களாம் கை தூக்குங்க. சொல்லு. சரி, கீழ்ப்படியாமையின் பிள்ளை ஆதாம்ன்ற கை தூக்குங்க. ஆதாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைன்றவங்களாம் கை தூக்குங்க. ஆதாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளை தானா? 930 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்திருக்கான். நீங்கள் கூட இருந்து பார்த்தீங்களா? என்ன தைரியம் உனக்கு?
எதை வச்சு அவனுக்கு கீழ்ப்படியாமன் பிள்ளைன்ற? 930 வருஷம் கூட இருந்தியா? டெய்லி அவனை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தியா நீ? எதை வச்சு சொல்ற? ஒரே ஒரு தடவை பழத்தை புசிச்சான்ல, அதை வச்சு அவனை கீழ்ப்படியாமன் பிள்ளை நீ சொல்லுவீனா? ஒரே ஒரு தடவை இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டனால நீ கீழ்ப்படிதலின் பிள்ளை என்பது உன் மீது செலுத்தப்பட்ட நியாய தீர்ப்பா இருக்கிறது. ஏன் கீழ்ப்படியாமன் பிள்ளைக்கு மட்டும் ஒரு ஆக்டில் நீங்க சொல்லிடுவீங்க, கீழ்ப்படியின் பிள்ளைக்கு மட்டும் டெய்லி ஆக்டா? இதுவும் ஒரே ஆக்ட் தான். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. நீ எதுக்கு ஒப்பு கொடுக்குறியோ அதுக்கு தான் அடிமை. அடுத்த வசனம் நீ எதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கன்றது சொல்லிருச்சு. வாசிங்க அடுத்த வசனம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். கையை தட்டுங்க. நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டீங்க. இயேசுவே ஆண்டவர் சொன்னப்பவே நீ கீழ்ப்படிஞ்சிட்ட. கையை நல்லா தட்டுங்க. அப்ப நீங்க இயேசுவே அவன் பழத்தை புசிச்சப்பவே கீழ்ப்படியாமன் பிள்ளை ஆயிட்டான். 930 வருஷமும் அவன் பிசாசுக்கு அடிமையா தான் இருந்தான். ஆனா நீ இயேசு ஏற்றுக்கொண்டதனால நீ கீழ்ப்படிதலின் பிள்ளை ஆயிட்ட. அதனால அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் கீழ்ப்படிதலின் பிள்ளைன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். கை தட்டுங்க ஒருத்தருக்கு. ஆமென், ஹalleluya. அதனால நீங்க நீதிக்கு ஆயிட்டீங்க. நான் சொல்ற புரியுதா புரியலையா? இந்த கீழ்ப்படிதலும் அடிமையாகிறதும் ஒரு தடவை நடக்கிறது. அது நீங்க புரிஞ்சுக்கணும். நான் கேட்குறேன் சார், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க எப்ப? 20 வயசுல 25 வயசுல ரட்சிக்கப்பட்டீங்க. என் கேள்வி, அப்ப அந்த 20 வயசுக்கு முன்னாடி நீங்க ரட்சிக்கப்படலையா? படலை. அப்ப கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? போயிருக்கேன். ஓ, அப்ப நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போனாலும் அது கன்சிடர் பண்ணப்படாதா? ஆமா, கன்சிடர் பண்ணப்படாது. நீங்க நீதியின் கிரியைகள் செய்தாலும் நீங்க பாவத்துக்கு அடிமையா இருக்கிற வரைக்கும் நீதியின் கிரியை கிடையாது. அதாவது ஆன்மீக கிரியைகள் செஞ்சாலும் நீங்க பாவத்துக்கு அடிமையா இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் கன்சிடரேஷன் கிடையாது. ஏன்னா நீங்க பாவத்துக்கு அடிமையா இருக்கிறனால நீங்க செஞ்ச எந்த ஆன்மீக கிரியைகளும் பெருசா எடுத்துக்கொள்ளப்படாது. அப்படியே நீங்க நீதிக்கு அடிமையான பிறகு கையை தட்டுங்க. அப்படியே ஃபில்அப் பண்ணிக்க. டக்குன்னு ஃபில்அப் பண்ணிக்க. ஃபில்லிங் த blanks. If my church going was not considered as a spiritual act or a righteous act when I was a slave to devil, likewise when I am a slave to God, my deeds will not be considered as a disobedient act or disobedient child. என்ன ஒரு கீழ்ப்படியாமன் பிள்ளையாகவோ கீழ்ப்படியான விஷயமோ இதை கொண்டு வர முடியும். ஏன்னா ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என்னை கீழ்ப்படிதல் பிள்ளை லிஸ்ட்ல சேர்த்தாச்சு. கீழ்ப்படிதல் பிள்ளை ஒரே தடவை. இந்த உபதேச சட்டத்திற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்ததினாலே கீழ்ப்படிதலின் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறீர்கள். இப்ப அங்க போனோம். எபேசியர் 2:2 கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி கீழ்ப்படிதலின் பிள்ளையாகிய எல்லைக்குள்ள வர்றதுக்கு எந்த விதமான ரைட்ஸ் கிடையாது என்கிற அறிவோடு இன்றைக்கு வீட்டுக்கு கடந்து செல்லுங்கள். உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எல்லைகளுக்குள் நுழைவதற்கு முன்பாகவே ஒன்றுமில்லாமல் இல்பொருளாகவும் வியாதிகள் ஆட்டோமேட்டிக்கா சுகமாகும். இந்த அறிவு உனக்குள்ள வரும்போதும் வியாதி அப்படியே தானா சுகமாகும். பாருங்க, தானா சுகமாகும். நாளை காலையில பாருங்க, அது காய ஆரம்பிச்சிருக்கும், அது காஞ்சிருக்கும். உங்கள் சரீர பலவீனங்கள் மறைய ஆரம்பிக்கும். ரெண்டு விஷயம். ஒன்று, ஒவ்வொரு டிஸார்டருக்கும் ஒவ்வொரு டிஃபெக்ட்டுக்கு முன்னாடி பிசாசு இருக்கிறான். கண்டுபிடிச்சிட்டீங்களே? ரெண்டாவது, பிசாசு என்கிட்ட வேலை செய்ய முடியாது. கண்டுபிடிச்சிட்டீங்களே? இந்த அறிவு வந்த உடனே பாருங்க, ஒவ்வொரு சிக்னஸுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு வாட் இஸ் தட் ஒவ்வொரு வீக்னஸுக்கு பின்னாடியும் பிசாசு இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அது வீக்னஸ் கிடையாது, அது பிசாசு. எல்லாம் சொல்லுங்க, பிசாஸ். எனக்கு தெரிஞ்சு 80 வயசுல 70 வயசுல உங்களால் டக்குன்னு எந்திரிக்க முடியலன்னா கூட நான் என்ன சொல்றேன், அது ஒரு பிசாசுன்றேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா, அது ஒரு அறியாமை என்கிற பிசாசு. அந்த அறியாமை என்ற பிசாசு போச்சுன்னா, ஓ, கழுகுக்கு சமான என் வயது வாழ வயது ஆகுமே அப்படின்ற புரிந்து கொள்ளுதல் வரும்போது நாள் போக போக 20 வயசு 25 வயசுக்கான பலனை விட அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட் 80 வயசுல இருக்கிறவனுக்கு அதிக பலன் இருக்கணுமா? இங்கே வருங்க, ஜிம்முக்கு 3 மாதம் போகிறவன் ஸ்ட்ராங்காக இருப்பானா, 3 வருஷம் போகிறவன் ஸ்ட்ராங்காக இருப்பானா?
அப்போ நாள் கூட கூட அப்படி தான் இந்த உலகத்தில் 30 வயசில் இருக்கிறவன் ஸ்ட்ராங்காக இருக்கிற விட 50 வயசில் இருக்கிற இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். அவர்கள் நாட்களின் அவர்கள் வருஷங்களுக்கு தக்கதாக அவர்கள் பலன் இருக்கும். ஆமாம், 30 வயசுனா அவரால் டேபிளில் தூக்க முடியாது, 50 வயசுனா தூக்கிடுவார். உங்களுக்கு 50 வயசு, அப்போ நீங்கள் தூக்கலாம் சார், அப்படி இருக்கணும். இந்த மைண்டே அப்படி பரட்டி போடணும். சப்பாத்தியை பரட்டி போட்ட மாதிரி பரட்டி போடு. இதுதான் வந்து கிங்டம் கல்ச்சரு, இதுதான் கிங்டம் வந்து லைஃப் ஸ்டைலு. இது வந்து தலையில் போட்டு வச்சான் பிசாசு. இப்போ அதை அப்படியே திருப்பி போடு இயேசு நாமத்தில். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இந்த கூட்டத்தில் யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்? எங்கள் அப்பா வந்திருக்காரு, அவர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமாம், தட் இஸ் வாட் பிபிலிக்கல். தூக்கு நூல், முதலாவது தூக்கு நூல் நீ எடுக்கணும். தூக்கு நூலை வச்சுட்டு தான் சுவர் நேராக இருக்கா சாஞ்சிருக்கான்னு கண்டுபிடிக்கணும். தூக்கு நூல் எது? வேர்ட் ஆஃப் காட். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கொடுத்த கடைசி சொட்டு ரத்தம். அந்த தூக்கு நூலை சந்தோஷமாய் கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. உன் வாழ்க்கை நிறைவா இருக்கா குறைவா இருக்கான்னு பார்க்கிறதுக்கு தூக்கு நூலை வச்சுப்பார். தூக்கு நூலை வச்சுப்பார். நீ அந்த கொத்தனாரு வந்து கட்டுறதுக்கும் சாதாரண நம்ம கட்டுறதுக்கு என்ன? நம்ம கட்டிக்கிட்டே இருக்கும்போது அது பைசான சாய்ந்த கோபுரம் மாதிரி போயிடும். ஆனால் பார்க்கறதுக்கு நேராக கட்டிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் கொத்தனார் வந்த உடனே டக்குன்னு இடுப்புக்குள்ள இருந்து ஒன்று தூக்குறான் பாருங்க. என்னது? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அப்படி எடுக்கிறான் அவளையே. சார், தூக்கு நூல் வச்சு பார்த்தா அவர் கடைசி சொட்டு ரத்தத்தை கொடுத்துருக்கிறாரு சார். பெர்ஃபெக்ஷன் கோடு இங்கே இருக்கே சார், நீங்கள் விலகி இருக்கீங்க சார் நிறையா. இந்த பலவீனெல்லாம் உள்ளே வரணும் சார், உள்ளே வரணும் சார். டெய்லி காலையில் தூக்கு நூல் எடுத்து உங்கள் லைஃப் அதோட கனெக்ட் பண்ணு. கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு, நல்லா கையை தட்டு, அக்னாலேஜ் பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஆமென். அங்கீகரிங்க. ஓ, சிறுபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை அவரை கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. அந்த தூக்கு நூல் தான் இந்த செவர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்படிதான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்க்கும்போது உன் வாழ்க்கை இப்படி தாண்டா இருக்கணும். அவ கர்த்தர் பார்க்குறாரு. இந்த அம்மா ஏன் குனிஞ்சுக்கிட்டு இருக்கு, காசை போட்டு தேடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. நேரம் கூப்பிட்டாரு, மகளே நீ இவள் ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவான்றார். இல்லைம்மா, இல்லைங்க, அந்த அம்மா வந்து பணங்கிழங்கு விட்டுக்கிட்டு இருந்துச்சு, வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருந்துச்சுன்றாங்க. நான் அதை கேட்கலப்பா. இந்த அம்மா யாருன்னு கேட்கல, இவங்க அப்பன் யாருன்னு கேட்டேன். கைத்துட்டு இந்த அம்மா யாருன்னு கேட்கல. வயசானவங்க எல்லாம் கிராமத்துக்கு நீ உங்கள் அப்பா ஊருக்குலாம் போனீங்கன்னா உங்கள் பேர் சொல்லி தம்பி ஜஸ்டின் வந்திருக்கான்னு அப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. யார் தர்மர் பையனா அப்படின்னாங்க. என் பேர் தெரியாது, எங்கள் அப்பா பேர் தான் தெரியும். உங்கள் சொந்த ஊர்களுக்கு போனால் உங்கள் அப்பா பேர் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி பிதாவுக்கு வந்து உங்கள் பேரை தெரியாது. யார் ஆபிரகாம் பையனா? வாப்பா வாப்பா. ஆமாம், உங்களை எப்படி பார்க்குறாரு சொல்லுங்க? யார் தர்மர் பையனா அப்படின்ற மாதிரி. யாரு ஆபிரகாம் பையனா? வாப்பா வாப்பா வாப்பா. யார் ஆபிரகாம் பையனா? உங்கள் அப்பன் அப்போவே வந்து சொன்னதெல்லாம் கேட்டானப்பா. உடனே வீட்டுக்கு போனோம்னா பாருங்களேன், வந்து வீட்டில் இருக்க இதெல்லாம் சாப்பிட கொடுப்பாங்க, சாப்பிடுவோம். அந்த முறுக்கு, இப்பொழுது நீ சாப்பிட்ற முறுக்கு அது உனக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஆமாம், தர்மர் கொடுக்கப்படுகிற அந்த பேரு கொடுக்கப்படுகிற முறுக்கு மெதுவாக நொறுக்கு அப்படி நீ நொறுக்கணும். அதை விட்டுட்டு அப்போ நம்ம எல்லாம் வந்து கிறிஸ்து இயேசுவினாலே ஆபிரகாமின் சுதந்திரத்திற்கு பங்குதாரராய் மாறி இருக்கிறோம். We have the rights for all inheritance of Abraham. அப்ப இயேசு நம்ம பார்க்கும்போது இவள் ஆபிரகாமின் குமாரத்தி இருக்கா. அந்த வசனம் பாருங்க, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவா அப்படின்னாரு. ஐயா, இந்த அம்மா மோசமான இந்த அம்மாவை கேட்கலப்பா, இவங்க அப்பனை பேசிட்டு இருக்கேன் நான். அதே மாதிரி தான் சகைவின்னு சொல்றாரு, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே. அப்ப தூக்கு நூல் எங்க வருது? அங்க வருது. அதனால நீங்க பலவீனமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கீழ்ப்படிந்த பிள்ளை, கீழ்ப்படுகிற பிள்ளை. ஆமென் சொல்லுங்க. கீழ்ப்படிந்த பிள்ளை, சரியான வார்த்தை, கீழ்ப்படிந்த பிள்ளை. இந்த உபதேச சட்டத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்தீர்கள். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள். ஆகவே அவரே என் இரட்சகர் என்று சொல்லி அங்கீகரித்தபடினால் நீங்கள் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆகவே இந்த உலகத்தின் ஆகாய அதிகார பிரபுவாய பிசாசனன் உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. ஏனென்றால் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்துல வேலை செய்ய முடியும். நீங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க உங்களை தொட முடியாது. உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கு? நீங்க கீழ்ப்படிந்த பிள்ளைனா உங்க முழு குடும்பத்தையும் பிசாசு தொட முடியாது. ஏன்னா ராகால் ஒருத்தி கீழ்ப்படிந்ததினாலே அவன் முழு குடும்பம் பாதுகாக்கப்பட்டார்கள். நோவா ஒருவன் கீழ்ப்படிந்ததினாலே அவன் முழு குடும்பம் பாதுகாக்கப்பட்டார்கள்.
அப்போஸ்தலர் 16:31 படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் நீ உன் வீட்டாருமே காப்பாற்றப்படுவீர்கள். கை தட்டுங்க ஒரு ஆமென். நீதிமானின் சந்ததி இந்த பூமியிலே எப்படி இருக்குமா? பலத்திருக்கும். எல்லாம் நடக்கும். சொல்லுங்க, கையை காட்டுங்க. எல்லாம் நடக்கும், தானா நடக்கும். ஆமென் ஆமென். இருக்கா வாசிங்க. லூக்கா 13:16. 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது. Behind every disorder there is a bondage of devil. Find it out. That is not natural defect. ஊமையான ஒருத்தரை கூட்டு வராங்க, ஊமையான ஆவியே அப்படின்றது. ஆவி போயிடுச்சு, ஆள் பேச ஆரம்பிச்சிட்டான். டக்குன்னு வாயை தந்து பாட்டு, பரதம், அன்பு, பாட்டு அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டு இன்னும் ஃபுல் பேக்கேஜ் உள்ள வந்துருச்சு. விட்டா பாடிடுவான் போல, பாட்டும் பாடிடுவான் போல, போது நிறுத்தின்னு கூட்டு ஒரு டச்சில் பாருங்க. பிறந்ததுலேருந்து பிறவி ஊமை அவன் வாயை திறந்தவன ஆனா அவனா படிக்கணும், அடுத்த அம்மா அப்பா படிக்கணும். ஆனால் திறந்தவன் கட்ட கட்ட கட்டன்னு பேசுகிறான். அப்போ ஒரு ஹீலிங் வரும்போது வாயை மட்டும் திறந்துட்டு மீதி நர்சரி ஸ்கூலில் படிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லாமல் ஃபுல் பேக்கேஜ் உள்ள கொடுக்குறாரு. கையை தட்டு. ஆமாம், அம்மா அப்பா அன்பு ஆசையின் வருஷம் கட கட கடன்னு. அப்போ தேவன் ஒன்று தொடுவார்னா பாதி ஆவரேஜ் சுகமே கிடையாது, அம்புட்டு கம்ப்ளீட் பேக்கேஜ். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் இந்த இரவு வேளையிலே. எல்லாம் சொல்லுங்க, நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகள், எங்கள் எல்கைகளுக்குள்ளே எந்தவித குறைவுகளும் இருக்க முடியாது. கர்த்தர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்கள் ஆக்கியிருக்கிறார், எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்கள் ஆக்கியிருக்கிறார், எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்கள் ஆக்கியிருக்கிறார், எல்லா எலும்புகளையும் காப்பாற்றி இருக்கிறார். எனக்கு ஒரு குறைவும் வராது. கையை தட்டி கையை தட்டி ஆமென் 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 ஆமென். நாம் எஃப்மேஜர் கொடுப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நீதிமான் தள்ளாட விடமாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஆமென் ஆமென் ஆமென். நல்ல பிதாவே, அருமையான இரவு வேளையிலே இந்த வார்த்தையை கேட்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நிறைவான வாழ்க்கை, குறைவற்ற வாழ்க்கை, இதுதான் எங்களுக்கு நீங்கள் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அதனால் பிள்ளைகள் எல்லாரையும் நான் பிளஸ் பண்ணுறேன். அந்த மனநிலை வரட்டும். தூக்கு நூலை வைத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எங்கள் குடும்பங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். Yes, Holy Spirit, hallelujah, hallelujah, we welcome you, Lord. Hallelujah, நம்ம சொல்லுங்க, ஆவியானவரே எங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வாங்க. எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் நாங்கள் பேசுகிறோம். We speak transformation in our life in Jesus name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரை கீழ்ப்படிங்கிற பிள்ளைகள் மீது ஆவியானவர், பைபிள் இன்னொரு வசனத்தை ஞாபகப்படுத்துறாரு, தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்தொருளின பரிசுத்த ஆவியானவர். ஆமாம், அழகான ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துறாரு. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்த அதிகார பிரபு ஐய பிசாசு. அவனுக்கு அவ்வளோ அப்ஜெக்டிவ் தேவையில்ல. அவன் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்கு கிரியை செய்கிற பிசாசு. கீழ்ப்படிந்த பிள்ளைகளிடத்திலே, கீழ்ப்படிந்தவர்களுக்கு, தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்தொருளின பரிசுத்த ஆவியானவர். கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாள்ல இருந்து உங்க லைஃப் அப்படியே குறைவுகள் நீங்குகிற ஒரு லைஃபா மாறப்போகுது. ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளைகள் எந்த குறைவு இருந்தாலும் இந்த இரவுல அற்புதம் நடக்கட்டும், இப்பவே நடக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பார்க்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லத்தக்கதாக இந்த நாட்களில் பூரணமான நிறைவு அவர்கள் வாழ்க்கைக்குள்ள உண்டாகும்படிக்கு ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நிறைவான ஒரு வாழ்க்கை, நிறைவில்லாத எதுவுமே பிசாசின் கிரியைக்கு உட்பட்டிருக்கிறது. ஃபைண்ட் அவுட் த ஹிடன் எனிமி அண்ட் டெவில் cannot work in your region. உங்களுடைய எல்லைக்குள்ள வேலை செய்யவே முடியாது. ஆகவே தைரியமாய் கடந்து செல்லுங்கள். நீங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகள், உங்கள் எல்லைக்குள்ள ஒரே ஒருத்தர் தான் வேலை செய்ய முடியும். ஆமாம், நீங்கள் செயல்பாட்டை வச்சு வசனத்தை சந்தேகப்படக்கூடாது, வசனத்தை வச்சு செயல்பாட்டை சந்தேகப்படணும். ஆமென் சொல்லுங்கள். எல்லாம் கேட்குறீங்களா? செயலை வச்சு வசனத்தில், வசனத்தை வைத்து
செயல்களை தொடர்ந்து சந்தேகப்படுங்கள். எல்லா செயல்களும் மறைந்து போவதை நீங்கள் என்ன செய்வீர்கள்? காண்பீர்கள். நான் கீழ்ப்படுகிற பிள்ளை. சொல்லுங்க. என்னுடைய எல்லைக்குள்ளே ஒரே ஒரு ஆவி மட்டும் கிரியை செய்ய முடியும். அது பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே என் எல்லைக்குள் கிரியை செய்ய முடியும்.